முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஈரான் விரைவில் அணுகுண்டை தயாரித்துவிடும், அச்சத்தில் உறைந்திருக்கும் அமெரிக்கா. ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படுமா? அமெரிக்க நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்த உளவுத்துறை. ஈரானில் திருட்டுத்தனமாக ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் சாதனங்களை கொண்டு வந்த டச்சு தூதர். தெஹ்ரானில் புதிய ராஜதந்திர பதற்றம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஈரான் விரைவில் அணுகுண்டை தயாரித்துவிடும், அச்சத்தில் உறைந்திருக்கும் அமெரிக்கா. அமெரிக்கா தொடர்ந்து முன்வைத்து வரும் ஒரு குற்றச்சாட்டு ஈரான் விரைவில் அணுகுண்டு உருவாக்கும் திறனை அடைந்துவிடும் என்பதுதான். ஆனால் இதற்கு பல சர்வதேச நிபுணர்கள் மற்றும் தூதர்களால் கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய ஆய்வுகள் மற்றும் கண்காணிப்பு தகவல்களின் அடிப்படையில் ஈரானின் அணு திட்டம் குறித்து அமெரிக்கா கூறும் அவசர எச்சரிக்கைகள் தற்போதைய நிலைமையை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வெளியிட்ட தகவலின்படி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்காவும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களின் பின்னர் ஈரானின் அணு திட்டத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதுவும் பதிவாகவில்லை. செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் சர்வதேச கண்காணிப்பு மதிப்பீடுகள் காட்டுவது என்னவென்றால், அந்த தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் அணு செயல்பாடுகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு செயல்திறன் குறைந்த நிலையில் உள்ளன. முன்னாள் ஐநா ஆயுத ஆய்வாளரான டேவிட் ஆல்பிரைட் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் ஆதாரங்கள் மற்றும் கண்காணிப்பு தகவல்கள் அனைத்தும் ஈரானின் அணு திட்டம் தற்போது செயலிழந்த நிலையில் இருப்பதை காட்டுகின்றன என்று கூறியிருக்கிறார். இதேபோல் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் முன்னாள் அதிகாரியும் அணு பரவல் தடுப்பு நிபுணருமான ராபர்ட் இன்ஹான் கூறியதாவது, யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன. ஈரானில் செயலில் இருக்கும் செறிவூட்டல் திட்டங்கள் எதுவும் இல்லை என்பதை தற்போதைய கணிப்பு என்று கூறியிருக்கிறார். ஆனால் இதே நேரத்தில் அமெரிக்க தரப்பிலிருந்து வரும் சில கருத்துகள் இந்த மதிப்பீடுகளுக்கு மாறானதாக உள்ளன. அமெரிக்காவின் ஈரான் பேச்சுவார்த்தை பிரதிநிதியான ஸ்டீவ் விட்காஃப், ஈரான் மிக குறுகிய காலத்திற்குள் கூட, அதாவது ஒரு வாரத்தில் கூட அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான பிசைல் பொருட்களை சேகரிக்கும் திறன் கொண்டிருக்கலாம் என்று எச்சரித்துள்ளார். அதேபோல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது சமீபத்திய உரையில் ஈரான் நீண்ட தூர ஏவுகணை திறன்களை விரைவாக மேம்படுத்தி வருவதாகவும் எதிர்காலத்தில் அமெரிக்காவையும் நேரடியாக அச்சுறுத்தக்கூடிய திறனை அடையலாம் என்றும் கூறியுள்ளார். இந்நிலையில் சர்வதேச அணு கண்காணிப்பு அமைப்பான இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி தனது மதிப்பீட்டை மாற்றவில்லை. அதன் தலைவர் ரஃபேல் மரியானோ குராசி, சமீபத்திய தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை மீண்டும் தொடங்கியதாக எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் தாக்குதல்களில் இலக்காக்கப்பட்ட சில தளங்களில் உயர் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பாதுகாப்பாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றாலும் அவை மீண்டும் செயல்பாட்டில் உள்ளன என்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் அரசியல் மற்றும் ராஜதந்திர நிலைப்பாடுகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ், அமெரிக்க நிர்வாகம் இன்னும் ராஜதந்திர தீர்வையை விரும்புகிறது என்று தெரிவித்துள்ளார். அதிபர் ட்ரம்ப் தெளிவான ஒரு விஷயத்தை கூறியுள்ளார். ஈரானுக்கு அணு ஆயுதம் இருக்கக்கூடாது, ஆனால் அந்த இலக்கை முதலில் பேச்சுவார்த்தை மூலம் அடைய முயற்சி செய்யப்படும் என்றும் தேவையானால் மற்ற நடவடிக்கைகளும் இருக்கலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் இந்த சூழ்நிலையில் இருதரப்பும் ஒரு நியாயமான தீர்வை நோக்கி நகருமா என்பது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சமீபத்திய அரசியல் பேச்சுகள், எச்சரிக்கைகள் மற்றும் மதிப்பீடுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வெளிவருவதால் இந்த பிரச்சனை வெறும் பாதுகாப்பு விவகாரம் மட்டுமல்லாமல் உலக அரசியல் சமநிலையையும் பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறியுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படுமா? அமெரிக்க நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்த உளவுத்துறை. டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுக்கு எதிரான சாத்தியமான இராணுவ நடவடிக்கைகளை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொலிட்டிகோ வெளியிட்ட தகவலின்படி மார்க்கோ ரூபியோ வெள்ளை மாளிகையில் உயர்நிலை உறுப்பினர்களுக்கு இந்த நிலைமையை பற்றிய ரகசிய விளக்க கூட்டம் நடத்தவுள்ளார். இந்த கூட்டத்தில் அமெரிக்க ஹவுஸ் மற்றும் செனட் சபை ஆகிய இரு அவைகளின் உளவுத்துறை குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த விளக்கம் ட்ரம்ப் தனது ஸ்டேட் ஆஃப் தி யூனியன் உரையை வழங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வெளியிட்ட தகவலின்படி இந்த மூடிய கதவு ஆலோசனையில் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இயக்குனர் ஜான் ராட்க்ளிஃப் கூட கலந்து கொள்ள உள்ளார். இது அமெரிக்க நிர்வாகத்தின் உள்ளே நடைபெற்று வரும் விவாதங்களின் தீவிரத்தையும் நிலைமையின் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது. கடந்த பிப்ரவரி 20 அன்று சாத்தியமான ராணுவ நடவடிக்கை குறித்து கேட்கப்பட்ட போது ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக வரையறுக்கப்பட்ட வான் தாக்குதல்கள் ஒரு விருப்பமாக பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்திருந்தார். தி நியூயார்க் டைம்ஸ் தகவலின்படி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தாலோ அல்லது ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எதிர்பார்த்த விளைவை அளிக்காவிட்டாலோ பெரிய அளவிலான தாக்குதல்களும் பரிசீலிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. இராணுவ பரிசீலனைகளுடன் இணையாக ராஜதந்திர முயற்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ப்ளூம்பெர்க் தகவலின்படி அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் மூத்த ஆலோசகர் ஜாரட் குஷ்னர் புதிய அணு பேச்சுவார்த்தைகளுக்காக ஜெனீவா நகருக்கு பயணம் செய்ய உள்ளனர். ஓமான் வெளியுறவு அமைச்சர் பத்ர் அல் புசைதி பிப்ரவரி 26 அன்று வாஷிங்டன் மற்றும் ஈரான் இடையே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று உறுதிப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் ஈரான் தரப்பிலிருந்து கடுமையான எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஈரானின் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பகாயி ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு ராணுவ தாக்குதலும் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரும் என்று தெரிவித்தார். அதேபோல் துணை வெளியுறவு அமைச்சர் காசம் கரீபாபாதி, ஈரான் எந்த போரையும் தொடங்க விரும்பவில்லை என்றாலும் தனது இறையாண்மையை பாதுகாக்க கடுமையான பதிலடி வழங்கும் திறன் கொண்டுள்ளது என்று எச்சரித்தார். எதிரிகள் போரை தொடங்கலாம், ஆனால் அதை முடிக்க முடியாது என்ற அவரது கருத்து நிலைமையின் தீவிரத்தை காட்டுவதாக பார்க்கப்படுகிறது. ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தில் பேசிய அவர், ஈரானின் அமைதி பயன்பாட்டு அணு ஆற்றல் திட்டம் சர்வதேச சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட உரிமை என்றும் அது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விஷயம் அல்ல என்றும் வலியுறுத்தினார். இந்த உரிமையை வெளிப்புற அழுத்தங்கள் மூலம் நிறுத்தவோ மறுக்கவோ முடியாது என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் மத்திய கிழக்கில் இதுவரை
இதுவரை இல்லாத அளவிலான ராணுவ குவிப்பு நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. RIA நோவோஸ்டி வெளியிட்ட தகவலின்படி ஐக்கிய நாடுகளில் உள்ள ஈரானிய தூதரகம் அமெரிக்காவின் சமீபத்திய அறிக்கைகள் மற்றும் பிராந்தியத்தில் நடைபெறும் ராணுவ குவிப்புகள் ஒரு உண்மையான ராணுவ மோதல் அபாயத்தை சுட்டிக்காட்டுகின்றன என்று எச்சரித்துள்ளது. அத்தகைய மோதல் ஏற்பட்டால் அது மத்திய கிழக்கு முழுவதும் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலாக மாறக்கூடும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஈரானின் கூட்டணி சக்திகள், குறிப்பாக ஹிஸ்புல்லா மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் மற்றும் அமைப்புகள் ஈரானுக்கு எதிரான எந்தவொரு நேரடி தாக்குதலும் பெரிய அளவிலான பிராந்திய போராக மாறக்கூடும் என்று எச்சரித்துள்ளன. ஈரானில் திருட்டுத்தனமாக ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் சாதனங்களை கொண்டு வந்த டச்சு தூதர். தெஹ்ரானில் புதிய ராஜதந்திர பதற்றம். இமாம் கொமேனி சர்வதேச விமான நிலையம் வழியாக நாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிக்கப்பட்ட ஸ்டார்லிங்க் செயற்கைக்கோள் இணைய சாதனங்களை பறிமுதல் செய்துள்ளனர். இந்த சம்பவம் நெதர்லாந்து மற்றும் ஈரான் இடையே புதிய ராஜதந்திர சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. கிடைத்த தகவல்களின்படி ஒரு டச்சு தூதர் தனது பயணப்பையை பாதுகாப்பு சோதனைக்கு சமர்ப்பிக்க மறுத்து ராஜதந்திர பாதுகாப்பு காரணம் காட்டியுள்ளார். விமான நிலைய அதிகாரிகள் ராஜதந்திர பயணப்பைகளும் குறிப்பிட்ட சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டவை என்று விளக்கியிருந்தாலும் அவர் அதற்கு இணங்காமல் தனது பையை அங்கு விட்டுவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து ஈரானிய சுங்க அதிகாரிகள் சந்தேகத்திற்குரிய அந்த பொருட்களை ஆய்வு செய்யும் அதிகாரப்பூர்வ நடைமுறைகளை தொடங்கினர். சில நாட்களுக்கு பிறகு இரண்டாவது டச்சு தூதர் இந்த விவகாரத்தை தொடர தெஹ்ரானுக்கு வந்தார். சுங்கத்துறை மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் முன்னிலையில் நடத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ ஆய்வில் பயணப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3 ஸ்டார்லிங்க் மோடம்கள் மற்றும் 7 செயற்கைக்கோள் தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் இரண்டாவது தூதருக்கு நாட்டிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது. ஈரானிய ஊடகங்கள் முதல் தூதரை ஆண்ட்ரே வான் ஃபேசன் என்று அடையாளம் காட்டியுள்ளன. அவர் பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு துறையுடன் தொடர்புடைய நிபுணராகவும் முந்தைய காலங்களில் அமெரிக்க அதிகாரிகளுடன் ஈரான் தொடர்பான தகவல் பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருந்ததாகவும் சில ஆவணங்களை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் டச்சு வெளியுறவு அமைச்சகம் ஈரானிய தூதரை அழைத்து அதிகாரப்பூர்வ முறையில் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சமீபத்திய கலவரங்களின் போது அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட சில நபர்களிடமிருந்து டச்சு மூலம் கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஸ்டார்லிங்க் சாதனங்கள் முன்பும் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சமீபத்தில் வெளியான தகவல்களின்படி ஜனவரி மாத கலவரங்களின் போது ஆயிரக்கணக்கான ஸ்டார்லிங்க் இணைய சாதனங்கள் ஈரானுக்குள் ரகசியமாக கொண்டுவரப்பட்டதாக கூறப்படுகிறது. தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வெளியிட்ட தகவலின்படி இந்த நடவடிக்கை வெளிநாட்டு கண்காணிப்பிலிருந்து தப்பிக்கும் வகையில் தொடர்பு வலையமைப்புகளை உருவாக்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் 6000 முதல் 7000 வரை ஸ்டார்லிங்க் டெர்மினல்கள் வாங்கப்பட்டதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை ஜனவரி மாதத்தில் ஈரானுக்குள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கைகள் குறித்து டொனால்ட் ட்ரம்ப் அறிந்திருந்ததாக கூறப்பட்டாலும் அவர் தனிப்பட்ட முறையில் இதற்கு அனுமதி வழங்கினாரா என்பது தெளிவாக இல்லை. இருப்பினும் இந்த ரகசிய விநியோகம் ஈரானிய அரசின் கண்காணிப்புக்கு வெளியே செயல்படும் தொடர்பு சேனல்களை உருவாக்கியதாகவும் வெளிநாட்டு ஆதரவுடன் சமூக கலவரங்களை ஒருங்கிணைக்க முயற்சிகள் நடைபெற்றதாகவும் ஈரானிய தரப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. ஈரான் மீது புதிய பொருளாதார தடைகளை விதித்த அமெரிக்கா. ஜெனீவா பேச்சுவார்த்தைக்கு முன்பு திடீர் அறிவிப்பு. அமெரிக்கா ஈரான் மீது புதிய பொருளாதார தடைகளை அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை ஜெனீவா நகரில் நடைபெறவுள்ள அணு பேச்சுவார்த்தைகளுக்கு முன்பாக எடுக்கப்பட்டிருப்பது உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்கா தனது அதிகபட்ச அழுத்தம் என்ற கொள்கையை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. US டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி ட்ரெஷரி வெளியிட்ட தகவலின்படி இந்த புதிய தடைகள் 30க்கும் மேற்பட்ட தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் கப்பல்களை இலக்காக கொண்டுள்ளன. குறிப்பாக ஈரானின் எண்ணெய் விற்பனை மற்றும் ஆயுத உற்பத்தி தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் அமைப்புகள் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக நிழல் கப்பல் வலை என்று அழைக்கப்படும் மறைமுக கப்பல் அமைப்புகள் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளன. இந்த கப்பல்கள் ஈரானின் எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை சர்வதேச சந்தைகளுக்கு கொண்டு சென்று அந்த வருவாயை அரசு திட்டங்களுக்கு பயன்படுத்த உதவுகின்றன என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க அதிகாரிகள் கூறுவதாவது, ஈரான் தனது நிதி அமைப்புகளை பயன்படுத்தி எண்ணெய் வருமானத்தை மறைத்து அதனை அணு திட்டங்கள், ஆயுத உற்பத்தி மற்றும் பிராந்திய கூட்டாளிகளுக்கு ஆதரவாக பயன்படுத்துகிறது என்பதாகும். இந்த தடைகளின் முக்கிய நோக்கம் ஈரானின் வருவாய் ஆதாரங்களை குறைத்து அதன் இராணுவ மற்றும் அணு திட்டங்களின் நிதி ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதாகும். இந்த நடவடிக்கை டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் மேக்ஸிமம் பிரஷர் கொள்கையின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த புதிய தடைகள் அறிவிக்கப்பட்டுள்ள நேரமும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. சமீபத்தில் அதிபர் ட்ரம்ப் தனது உரையில் ஈரானுடன் அணு ஒப்பந்தம் எட்டப்படவில்லை என்றால் இராணுவ நடவடிக்கைகளும் ஒரு விருப்பமாக இருக்கலாம் என்று எச்சரித்திருந்தார். மேலும் ஈரான் ஆபத்தான அணு இலக்குகளை முன்னெடுத்து வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதே நேரத்தில் வளைகுடா பகுதியில் அமெரிக்கா தனது இராணுவ தயாரிப்புகளை அதிகரித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஆனால் பதற்றம் அதிகரித்துள்ள சூழ்நிலையில் ஈரான் தரப்பில் இருந்து ஒரு மிதமான மற்றும் நம்பிக்கை அளிக்கும் அணுகுமுறை வெளியிடப்பட்டுள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெஷெஷ்கியான் வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகள் ஒரு நேர்மறையான முடிவை அளிக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளார். அவர் கூறியதாவது, ஈரான் போர் இல்லை, அமைதி இல்லை என்ற நீண்டகால பதற்ற நிலையை தாண்டி ஒரு நிலையான மற்றும் நடைமுறை தீர்வை நோக்கி நகர விரும்புகிறது என்பதாகும். இந்த அணுகுமுறை நாட்டின் உயர்மட்ட தலைமை வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே ஆக்கப்பூர்வமான ராஜதந்திரம் சாத்தியம் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். இதற்கிடையில் இந்த முக்கியமான மூன்றாவது சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஓமன் நாட்டின் மத்தியஸ்தத்தில் நடைபெறுகின்றன. இதற்கு முன் மஸ்கட் மற்றும் ஜெனீவாவில் 2 சுற்றுகள் நடைபெற்றுள்ளன. இந்த முறை நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழு பங்கேற்கிறது.